அஷ்டவசுவின் ஆன்மீக பகிர்வு சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்கிறார். இதுவரை விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டமத்து சனியாக இருந்து தொடர்ச்சியாக எதையும் செய்ய விடாமல் அப்பப்போ சோர்ந்து உற்சாகம் இல்லாமல் இருக்க வச்சதோட படிக்கிறவங்களுக்கு படிக்கலாம்னு புத்தகத்தை எடுத்து வச்சா சலிப்பா வேண்டா வெறுப்பா தட்டு தடுமாறி படிக்க கஷ்டப்படுத்தினதும் சொந்தக்காரங்க எல்லாம் அவங்கவுங்க போக்குக்கு இழுத்துக்கிட்டு போனதும் இந்த அமைப்புனால் ஒரு தெளிவில்லாமல் எதையும் புரிஞ்சிக்க முடியாமல் வாழ்ந்த நாட்களாக எதுவும் மனசில் தங்காமல் நகர்ந்து இப்போ இந்த அமைப்பிலேருந்து மாறி நடக்க போகிறீங்க. நடக்க பாதைகள் உருவாகும். காலம் காத்திருக்கும்போது மெதுவாக நகரும். சில சமயம் நகரவே நகராது போல் தோற்றத்தை தரும். சோகமாக இருக்கும்போதும் அப்படித்தான், நகரவே நகராது. மகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டும்தான் போகிறதே தெரியாது. ஏற்கனவே கடந்த 2.5 வருஷ காலமாக நகர்த்தப்பட்ட பாடு பெரும்பாடு. எப்படியோ நடந்து வந்தாச்சு. இனி நிற்காமல் ஓட வேண்டியது தான். ஓட வைக்கிறதுக்கு நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். துரத்தி பிடிக்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் முன்னேற்றம்தான். வாய்ப்புகள் நிறையா வரும். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. கடந்த காலத்தில் பட்ட அவஸ்தையினால் இதை செய்தால் தோற்று போயிடுவோமோ, அதை செஞ்சால் தோற்று போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தள்ளி வச்சுட்டு வர்ற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிங்க. ஏற்கனவே இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும். அது புதிய உற்சாகத்தையும் முன்பு இருந்ததை விட சந்தோஷத்தையும் தரும். எப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர் தனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பார். அதோடு இல்லாமல் அது எங்கே கிடைக்கும்னு தேடவும் ஆரம்பித்தார். ஒவ்வொரு இடமா தேடினார். கடைசியாக ஒவ்வொரு ஊராக சுற்ற ஆரம்பித்தார். கையில் ஒரு பை, அது நிறைய வைரம், அதை மூட்டையாக கட்டிக்கிட்டு ஒவ்வொரு இடமா அலைகிறாரு. அலைஞ்சது தான் மிச்சம். அவர் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கல. அப்படி ஊராக சுற்றும்போது ஒரு ஊரில் ஒரு சாதுவை பார்த்து, எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படியா, சந்தோஷமே கிடைக்கலையான்னு திரும்ப கேட்குறாரு. அவரும் ஆமாம் கிடைக்கல அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. திரும்பவும் சாது திருப்பியும் அதே மாதிரி கேட்குறாரு. சந்தோஷமே கிடைக்கலையா, இது வரைக்கும் கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடைக்கலான்னு. ஆமாம் சந்தோஷமே கிடைக்கல. திரும்ப முதல்ல கேட்ட மாதிரியே சாது திரும்ப சந்தோஷமே இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவரோ பணக்காரரோ ரொம்ப கோபமாகி கத்துறாரு. ஆமாம் சந்தோஷமே கிடைக்கல அப்படின்னு. அப்படி அவர் கத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சாது அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த வைர பையை பிடிச்சிக்கிட்டு ஓடி போகிறாரு. பணக்காரர் திருட்டுப்பாயின்னு கத்திக்கிட்டே துரத்தி அவர் நிற்காமல் ஓடி களைச்சி சாது ஒரு இடத்துல அமர்றாரு. பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த பணக்காரரும் வந்து அவர் கையில் இருக்க அந்த பையை பிடுங்கி மார்போடு அணைச்சிக்கிட்டு சாதுவை கண்டபடி மூச்சு வாங்கினபடி திட்டுறாரு. திருடன், ஏமாத்துக்காரன், சாதுன்னு வேஷம் போடுறியா அப்படிங்கிறாரு. எல்லா திட்டையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த சாது இப்போ கேட்டார், இப்போ சந்தோஷமாக இருக்கியான்னு. பணக்காரனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் வைரம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு முதல்ல இருந்ததை விட பல மடங்கு சந்தோஷமாக இழந்ததெல்லாம் கிடச்சிருச்சின்னு கத்துனார். அதுபோல தான் உங்களுக்கும் இப்போ மாறுகிற சனி உங்கள் ராசிக்கு ஏற்கனவே இழந்ததையெல்லாம் திருப்பி தந்து சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் குருவும் முழு பலத்தோட உங்களுக்கு பலன்கள் அள்ளி தந்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல காரியங்கள் நடக்கும். உங்கள் மேலே மரியாதை கூடும். மற்றவங்களால் பாராட்டுக்கள் குவியும். நினச்சதை சாதிப்பீங்க. நல்ல எண்ணங்களை நீங்கள் இதுவரை செஞ்ச செயல்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் விளைஞ்சி நல்ல பலன்களாக தரும். கும்பிட்ட தெய்வமெல்லாம் வரம் தந்து கூட நிற்கும். பஞ்சமஸ்தானம், அதில் தான் சனி இருக்கிறாரு. அது குரு ராசி. 30 மாத காலம் வேண்டியதை இந்த இடத்துல இருந்து தர அவர் தயாராக இருக்கிறார். இந்த காலத்தை மகிழ்ச்சியாக அவங்கள வச்சிருப்பார். பின்னாடி வர 4-5 மாத காலத்தில் மற்ற கிரகங்கள் மாற்றங்கள்னால சிறு தொந்தரவுகள்லாம் இருந்தாலும் இந்த சனி அத்தனையும் தகத்தெறிஞ்சு மேலும் முன்னேறி வாழ்க்கையில் தரத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய மனோபலத்தை, அதாவது ஆஞ்சநேயர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சஞ்சீவ் மலையை தூக்குனாரு. அவர் உடல் பலத்தால் மட்டும் இல்லை, மிக வலுவான மனோபலத்தாலையும் தான். அப்படி ஒரு மனோபலத்தை இந்த சனி பயிற்சி தர்றார். எப்பேற்பட்ட காரியங்களையும் தெளிவாக முடிவெடுத்து தீர்க்கமாக செயல்பட்டு வெற்றி பெற இந்த சனியோட அமைப்பு உங்களுக்கு முழு பீச்சில் பலத்தை தரும். இப்படி நடக்கிற காலத்தில் திருஷ்டியாக பிற கிரக மாற்றங்கள் ஏற்படும் போது விருச்சிக ராசியான உங்கள் வளர்ச்சியை பார்த்து செத்துக்கிட்டு இருக்கிற சொந்தக்காரவங்க, பொறாமப்படுறவங்க, இவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. போகிற போக்கில் நீங்கள் போகிற வேகத்தை குறைக்கிற மாதிரி
ஏதாவது தடை ஏற்படுத்துறது, குடும்பங்கள் எல்லாம் சின்ன சின்ன குழப்ப குண்டுகளை வீசுறது, இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் சனி இருக்கிறதால ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. உதாரணமாக உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ கோபமாக நீங்கள் முட்டாளா நான் முட்டாளா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. அமைதியாக, எல்லாருக்கும் தெரியும் நீ புத்திசாலின்னு, அதனால் கண்டிப்பாக நீ ஒரு முட்டாளை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்திருக்க மாட்ட அப்படின்னு ஒரே போடா போட்டு அந்த இடத்துல அவங்களும் புத்திசாலி நீங்களும் புத்திசாலிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துட்டு உங்கள் பாதையில் நீங்கள் பாடு முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. சனி கொடுக்குறத யாராலையும் கெடுக்க முடியாது. இந்த காலத்தில் கிடைக்கிற சொத்துக்கள், வருமானங்கள், வாகனங்கள் எல்லாம் நிரந்தரமாக அழிக்க முடியாத அமைப்பாக உங்கள் காலத்தில் இருக்கும். தெய்வ பலம் கூடும். பிதுக்கள் தெய்வமாக கூட இருந்து ஆசீர்வதித்து அரவணைச்சு நல்லதுகளை அள்ளி தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. நன்றி.